அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு ஐடியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய சார்ஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தமிழில் வந்து மிக எளிமையாக வந்து சாட்ஜிபிடியில் போட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பார்த்துங்க நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடக்குது, அங்கே என்னென்ன டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க, என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம போட்ட பணத்துக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க, இவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதுவும் நம்ம என்ன பண்ணிடணும், தெளிவாக வந்து எவ்வளோ டேக்ஸஸ் பிடிக்கிறாங்க, நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடக்கூடிய பணத்தை ஒருத்தவங்க வந்து வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய பணத்தை நமக்கு வந்து ஒருத்தவங்க மேனேஜ்மெண்ட் ஃபீஸாக எடுத்துப்பாங்க அவங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு இது என்ன டெப்த்தாக வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 1 இயரில் எவ்வளோ வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லை மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் கம்மியாக இருக்கோ நம்ம அதை தேர்ந்தெடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று. அடுத்தது எக்ஸிட் லோடு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பணம் போட்ட உடனே வெளில வந்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது எக்ஸிட் லோடு. ஓகேங்களா? நம்ம மினிமம் 1 இயர் அல்லது அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம எவ்வளோ பணம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோமோ அதை பொறுத்து அது அவங்க ஒரு 15 டேஸா இல்லை 3 டேஸா இல்லை 1 மந்த்தா இல்லை 1 வீக்கா அல்லது வந்து ஒன் இயரான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வெளில வராமல் இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த எக்ஸிட் லோட் சார்ஜ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இல்லை நம்ம வந்து 1 இயர்க்குள்ளே நம்ம வெளில வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இதில் போட்டுருக்காங்க பாருங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுமார் வந்து 0.5லேருந்து 1% வரைக்கும் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகேங்களா? நம்ம வாங்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் எஸ்ஐபிஏ போட்டாலும் சரி, லம்சமாக போட்டாலும் சரி, அதுக்கு டாக்குமெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறாங்க அது பேர். அது முன்னாடி லாஸ்ட் இயரில் என்ன இருந்துச்சுன்னா 0.02 இருந்துச்சு. இப்போ பட்ஜெட் பிறகு பார்த்தீங்கன்னா 0.05% வந்து நம்மள்ட்ட வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து டேக்ஸு. கண்டிப்பாக டேக்ஸ் இல்லாமல் கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கும்பொழுதும் கண்டிப்பாக டேக்ஸ் கொடுத்து தான் வாங்குவோம். நம்ம அதை விற்கும்போது நம்ம டேக்ஸ் பண்ணி தான் விற்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லாபத்தில் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டில் கேபிட்டல் ஃபண்ட் இருக்குங்களா, கெயின், அதில் வந்து நமக்கு வந்து அவங்க டேக்ஸ் பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிற. ஓகேங்களா? வரக்கூடிய லாபத்தில் அவங்க டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஸ்டிஜிசி. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% டேக்ஸ் வந்து அவங்க பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து 20% நம்ம டேக்ஸ் நம்மள்ட்ட பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதே நீங்கள் லாங் டேர்ம், ஓகேங்களா, 1 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்கு பிறகு நாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் டேக்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 1 இயர் பிறகு என்னென்னா நம்மளுடைய லாபத்தில் 1 லட்சத்துக்கு மேலே, அதாவது 1.25 லட்சம், 1.25 லட்சத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து இருந்தால் மட்டும் டேக்ஸ் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டேக்ஸ் வந்து அவங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்கேன். நான் சொல்லும்போது அப்படி கொஞ்சம் நீங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுதான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அது வந்து நம்ம யூஸ் பண்ண செரோதாவாக இருக்கலாம், குரோவாக இருக்கலாம், அப்ஸ்டாக்காக இருக்கலாம். அவங்க ப்ரோக்கரேஜ் சார்ஜ் என்ன பிடிக்கிறாங்கிறத நான் வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கட்டுறேன். சரிங்களா? ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.